பிரசிடென்ட் அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே கொண்டாடுறாங்க. எதனால கொடுத்தாங்க அந்த ஹிஸ்டரி சொல்லி தானே கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. அப்பதான் தெரியுது இவரு இது பண்ணிட்டு வந்திருக்காரு. 2024 இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. உங்களுக்கு இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் 2025 2026 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷமா நீங்க எங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த நாட்டில தான். பட் எல்லாருக்கும் தெரியல. இந்த விருதை கொடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க. இந்த விருதை கொடுக்காட்டி அப்ப தெரியாது. காரியம் பண்ண உங்களுக்கு எப்படி இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஆமா, நீங்களாம் தான் ரியல் ஹீரோஸ். நீங்களாம் தான் கொண்டாடப்பட வேண்டியவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் சொல்லிக்கணும். ஒரு அப்ரிசியேஷன் சின்னதா ஒண்ணு பண்ணாலே ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படுற உலகத்துல நீங்களாம் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு பெருசா கொண்டாடணும் உங்களை. கண்டிப்பா இந்த கதைகளை தான் மக்கள் கேட்கணும், இளைஞர்கள் கேட்கணும். அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தான் வேணும் இல்ல. ராணுவத்துல வேலை செஞ்ச உங்களை மாதிரியான மனிதர்கள் எல்லாமே அரசியலுக்கு வரணும். என்கிட்ட கேட்டா அரசியலுக்கு வந்தோம்னா ஒன்றும் இல்லை மேடம், நம்மளால சலிச்சுக்க முடியாது. சலிப்புத்தன்மை நமக்கு கிடையாது மேடம். சகிப்புத்தன்மை இல்லை, நடக்கிற குற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றீங்க. அது லான்ற பிரச்சனை. அது எங்களுக்கு வேறு டியூட்டி நிறையா இருக்கும். எங்களுக்கு டியூட்டி அங்கே பார்க்குறது, இங்கே இவங்க பார்த்துக்கிட்டு இது அவங்க அதில் பழகிட்டாங்க, நாங்கள் அதில் பழகிட்டோம். இங்கே எங்களை மாதிரி ஆளுங்க இங்கே கொண்டுக்கு வந்து வச்சா நாடு துபாயாக மாறிடும், நாடு வல்லரசு ஆகிடும். அது எதுக்கு நமக்கு பகல்காம் அட்டாக் நடக்கும்போது நீங்க அதான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் நடந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட் தான், சோபியா டிஸ்ட்ரிக்ட் தான். எங்கள் ஆறாறு அதெல்லாம் கண்ட்ரோல் வரும். எங்கள் ஆறாறு இந்த முகுந்தன் சார் ஆறாறு, அசோக் சேகர் முகுந்தன் சார், அவங்க ஆறாறு தான் சோபியாவே கண்ட்ரோல். மேஜர் முகுந்த் அவங்களோட 44 ஆறாறு, எங்கள் 34 ஆறாறு தான் அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் பண்ண ஆப்ரேஷன் அந்த 5 பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் இந்த பகல்கிழமை இருந்துச்சு. அது வந்து சுற்றுலா வந்து எல்லாரும் மக்கள் இருக்கும்போது இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. டெரரிஸ்ட்டுன்னு உருவாயிட்டாலே 1 வருஷம் கூட இப்போ நீடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப தெரியும். அவங்க கோவத்தை ஆற்ற காட்டணும்னு கேட்க பப்ளிக்கிட்ட காட்டு என்னோட மனப்பான்மையை சொல்லி அது என்ன மோட்டிவில் அவங்க வந்து அப்படி பண்ணாங்க. அவங்க மேலே கோவம்லாம் எங்கிட்ட காட்டிட்டு போக வேண்டியது. ஏன் சுற்றுலா வந்து